சூப்பர் ஆஸ் யூஷுவல் எங்கள் தலைவர் என்றைக்குமே நல்லா தான் சார் பண்ணுவார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவரோட பார்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த ஏஜில் வந்து அன்பிலீவபிள். படம் சூப்பராக இருந்தது. கமல் வந்து கமலை பார்த்துனே தான் இருக்கலாம். அதுதான் அவளுக்கு நானும் இவ்வளவு வந்ததுக்கு கமலை பார்க்க தான் வந்தோம். படத்தை பார்க்கறதுக்கு கமலை பார்க்க தான் வந்தோம். கமல் சார் வந்து இந்த ஏஜ்ல வந்து அவருக்கு கொடுக்குற ரோலை வந்து அவர் எவ்வளோ பக்காவா பண்றாரு. அவ்வளவுதான் பர்ஃபெக்ட். ஒரு சீன்ஸை வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துல விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி எங்க ஃபோக்கஸ் குமுதா மட்டும்தான்ற மாதிரி எங்க ஃபோக்கஸ் கமல்ஹாசன் மட்டும்தான். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் ஒரு வாட்டி. கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ மூவிங். மற்றபடி ஓகே, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இஸ் ஃபைன். கமல் நல்லா பண்ணியிருக்காரு, சிம்பு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரூ இஸ் ஸோ குட், நோ ப்ராப்ளம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். வேறு எதுவும் இல்லை, இட்ஸ் பர்ஃபெக்ட். நல்லா இருந்துச்சு. ஒன்றுமே கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தகுன்னா என்ன, கேங்ஸ்டர் ஒரு லைஃப்பில் இது ஒரு எபிசோட். அவங்களுக்கும் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் காமிச்சிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அவங்களுக்குலாம் சினிமா நாலேஜ் இல்லைங்க. சினிமா எப்போவுமே மாசு, ஒரு ஹீரோ வந்து 100 பேர் அடிக்கிறதா சினிமானா அது சினிமா கிடையாது. இதுவும் ஒரு ஜானர் சினிமா. எல்லா லைஃப்லும் ஒரு என்னது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை தான் காமிச்சிருக்காங்க. சினிமா நாலேஜ் இல்லாமல் சில பேர் பேசுவாங்க, அவங்கள பற்றி கேரில். எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். எல்லாருமே நல்லா இருந்துச்சுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணியிருக்காங்க சார். அவரெல்லாம் யாருக்கூட கம்பேர் பண்ண. சில தற்கூரிங்க பேசுகிறாங்க, ஏஆர் ரஹ்மான் சரியாகவே போடல, ஏதோ வச்சுட்டு ஏதோ படுத்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு. நாலேஜே இல்லாமல் பேசுகிறானுங்க. அவர் வந்து ஆஸ்கர் சும்மா கொடுக்கல, அவர் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போகக்கூடாது. நாயகனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இது ஒரு புது படம், புது ஜானர் போகணும், அவ்வளோதான். அப்படி போய் பார்த்தீங்கன்னா தான் படம் நல்லாயிருக்கும். இல்லை நாயகன் அப்படின்னு என்ன இது இப்படி இருக்குன்னா இது அப்படி தான் இருக்கும். தகுன்னா என்ன, ஒரு கேங்ஸ்டரோட லைஃப்பில் ஒரு பார்ட் இது, அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு கேங்கு பேசிக்கிட்டே இருக்காங்க படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது. அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபைட்டு. லோகேஷ் கனகராஜ் படத்தில் எப்படி இருக்கும் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது கிடையாது. இது சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. ஜென்ரல் ஆடியன்ஸாக போகணும், அவ்வளோதான். மற்றபடி படம் இந்த கதைக்கு இதுதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. படம் நல்லா இல்லை ப்ரோ. எதுவுமே நல்லா ரைட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எஸ்டிஆர் இருப்பாங்க. தயவுசெஞ்சு இந்த மாதிரி ஜஸ்ட் மணிரத்னன்றதுனால அங்கே போயிடாதீங்க. எஸ்டிஆர் நல்லா பார்த்துப்போங்க. இந்த படம் நல்லாவே இல்லை. உங்களுக்கே நீங்கள் ஃபுல் படம் பார்த்துருக்கலாம், ஜஸ்ட் வேஸ்ட். எதுவுமே இல்லை படத்தில், எதுவுமே எதிரும் பார்க்கல. படத்தில் எதுவுமே இல்லை. கமல் ஆக்டிங் நல்லா இருக்குது, அபிராமி ஆக்டிங் நல்லா இருக்குது, த்ரிஷா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெயிட் ஏற்றிருக்காங்க, இறக்கிருக்காங்க. பட் ரைட்டிங்னு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 பழைய படத்தோட அந்த பிட்டு சீன்ஸ்லாம் எடுத்து வச்சா போகிறோம். கிஸ் அடிக்க தெரிஞ்சால் நீங்கள் கமல் வச்சு படம் எடுக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் வேணாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் ப்ரோ, கரெக்டாக 2 வாரத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கமல்ஹாசன் நீங்கள் போட்ட காசெல்லாம் வேஸ்ட்டு தான். நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு கொடுத்த காசு மட்டும்தான் உங்களுக்கு. தேங்க்யூ. படம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வை பிகாஸ் நான் வந்து கமல்ஹாசனோட ரொம்ப பிக் ஃபேனு. ஸோ அவர் எப்படி நடித்தாலும் சரி, அந்த படம் வந்து கமர்ஷியல் ஹிட்டாக வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கான்றதை பற்றி இல்லை. ஆஸ் எ ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் சொல்கிறாங்க, பட் ஃபேன் கேர்ள் மூமெண்ட் ஆர் ஃபேன் உமன் மூமெண்ட்டுன்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. தலைவரை வந்து ஃபேன்ஸை வந்து பார்க்குறாரே ஒழிய விமன் ஃபேன் இதுன்னு ஒரு மீட் வைக்கணும். ஆக்சுவலாக என்னோட ரிக்வஸ்ட் பார்க்க போனீங்கன்னா, ஏன்னா நாங்களாம் ரொம்ப பிக் ஃபேன்ஸு. படம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட்டு 87 மூவி வந்து நாங்கள் நாயகன் பார்த்தோம் வித் மை ஃபேமிலி, உதயமில் பார்த்தோம். அது ரொம்ப அதோட டச்சப் கொஞ்சம் இருக்குது. அந்த நாயகனோட இது வந்து கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் வந்து இது என்ன எப்படி கேங்ஸ்டர் மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி நல்லது பண்ண போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. மற்றபடி மணிரத்னம் படம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்தோம். அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து பாட்டுகள் ஒன்றுமே போடலை, அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி ரொம்ப பிடிச்சது எனக்கு. இல்லை அதான் சொல்கிறேன் சார், அப்படி கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு ஒன்றும் அப்படி பெருசாக தெரில. நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபீட்பேக் வந்து நான் நல்லா இருக்கேன். ஆஸ் ஏ கமல் ஃபேன் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் ஆஸ் யூஷுவல் எங்கள் தலைவர் என்றைக்குமே நல்லா தான் சார் பண்ணுவார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவரோட பார்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த ஏஜில் வந்து அன்பிலீவபிள், அவ்வளோதான். அது வேணால் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். எஸ்டிஆர் தானே நல்லா இருந்தது, அவங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆஸ் ஏ கமல் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது மூவி. படம் சூப்பராக இருந்தது. கமல் வந்து கமலை பார்த்துனே தான் இருக்கலாம். அதுதான் அவளுக்கு நானும் இவ்வளவு வந்ததுக்கு கமலை பார்க்க தான் வந்தோம். படத்தை பார்க்கறதுக்கு கமலை பார்க்க தான் வந்தோம். செம்ம, ரொம்ப செம்ம. இது நினச்சிலே இருப்போம்,
இதை உன்னை விட மாதிரி அதே மாதிரி அபிராமி அண்ட் கமல் அந்த பேர் உன்னை விட அந்த படத்துக்காகவே அதே நினச்சினே வந்திருக்கோம். அதே மாதிரி நடந்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எஸ்டிஆர் சூப்பர். எஸ்டிஆர் நல்ல, அவர் கேட்கவே வேணாம். நல்ல 2 பேருக்கும் இவங்க 2 பேர் காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, நல்லா பார்க்கலாம், வந்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாத்த விட இன்னொன்று என்ன முக்கியமாக சொல்லணும் ஆஸ் ஏ கமல் ஃபேன்னா, கமல் சார் வந்து இந்த ஏஜ்ல வந்து அவருக்கு கொடுக்குற ரோலை வந்து அவர் எவ்வளோ பக்காவாக பண்ணுறாரு, அவ்வளோதான். அது கதை இருக்கா, அது இது நாங்கள் பர்ஃபார்மாக நாங்களும் எங்கள் ஃபேனாக நாங்கள் என்ன பார்த்தோம்னா, சின்ன ஒரு மூமெண்ட்னா கூட விழுந்து அவர் டக்குன்னு எந்திரிச்செல்லாம் சண்டை போடுறாரு இந்த ஏஜ்ல. அதை தான் நாங்கள் வியந்து பார்க்குறோம். அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்குமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது வெதர் அந்த சீன் வந்து அதுக்கு வேணுமா வேணாமா இல்லை, அந்த பர்ஃபெக்ட் ஒரு சீன்ஸை வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி எங்கள் ஃபோக்கஸ் குமுதா மட்டும்தான்ற மாதிரி எங்கள் ஃபோக்கஸ் கமல்ஹாசன் மட்டும்தான். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். நார்மலாக எல்லாரும் சொன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மொக்கான்னாங்க. ஆனால் ஆவரேஜ், ரொம்ப ஹைப் இல்லாமல் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். கான்செப்ட் வந்து ரிவெஞ்சு தான், செக்கச்சவந்த வானம், நாயகன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருந்துச்சு படம், அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். அவங்க சொல்லவே தேவையில்ல, எல்லாம் நல்லா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. பழைய மணிரத்னம் மாதிரி இல்லை. நாயகன்லாம் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இருக்காது. இது ரொம்ப ஸ்லோவாக எடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏதாவது கொஞ்சம் எலிமெண்ட் ஆட் பண்ணி விறுவிறுப்பாக எடுத்துருவோம். பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். நல்ல மூவி தான், எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். மூவி கமல்தும் சரி, அதுக்கடுத்து சிம்புவும் சரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடமும் வந்து பார்க்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது கொஞ்சம் அதில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் பார்த்தா தெரியும். படம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை கன்வே பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, போனதே தெரியல. ஆஃப்டர் லாங் டைம் ஃபேமிலியோட வந்திருக்கோம், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்லாவே இல்லை. ஃபுல்லாக ரிவெஞ்சு, லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. த்ரிஷாவில் இவ்வளோ வஸ்ட்டாக காட்டுவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலாம். ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. கமலுமே லாஜிக்கே இல்லை, நிறைய சீன் லாஜிக்கே இல்லை, ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. எஸ்டிஆர் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, மீதி எதுவுமே கதையே இல்லை, ரொம்ப வஸ்ட். மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி கூட பார்க்குறது டவுட்டு தான், அவ்வளோலாம் நல்லா இல்லை. படம் வேஸ்ட் நானோ, சத்தியமாக வேஸ்ட்டு. சும்மா கத்திக்கினேங்கிறானுங்கண்ணா, படமே புரியலண்ணா, வேஸ்ட்டு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுண்ணா, அதில் படம் ஒன்றும் அவ்வளோ இல்லைண்ணா, வேஸ்ட்டு. ஓரளவு பார்க்கலாம், ஒரு அடி பார்க்கலாம். பார்க்கலாங்க, ஒரு தாட்டி பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. 2 பேருமே நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்குங்க, சாங்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க.